எழுப்புதல் அபிஷேக ஊழியத்தின் சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த வருஷத்தில் கர்த்தர் அபரிவிதமாய் நம்மை ஆசிர்வதிப்பாராக. இந்த வருடத்திற்காக விசேஷமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை 2 நாளாகமம் 1:12 ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். அது கேட்ட ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். இந்த வேளையில் ஆண்டவர் இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. அப்போஸ்தலர் 7:5 சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு 1 அடி நிலமாகிலும் கொடாது இருக்கும்போது உனக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொன்னவர் ஆபிரகாமுக்கு 1 அடி நிலம் கூட இல்லாத இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஆதியாகமம் 12:2 நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் அருமையாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு வெளியே எடுக்கும்போது வெளியில் வந்து ஆபிரகாமுக்கு 1 அடி நிலம் கூட இல்லாத இருக்கும்போது ரோமர் 4:7 சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற ஒரு தேவன். அப்படிதான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். 1 அடி நிலம் கூட இல்லாத இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை ஆசிர்வதித்து ஒரு காலகட்டங்களில் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் லாபானுடைய வீட்டுக்கு போகும்போது என் எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசிர்வதித்திருக்கிறார் அப்படின்னு ஏத்தின் புத்திரர் சொல்லுவாங்க ஆபிரகாமை பார்த்து, நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு. ஒரு அந்நிய தேசத்தில் அந்நிய ஜனங்கள் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு சொல்லுவாங்க. அவர் வார்த்தை ஆபிரகாம சொல்லுவாங்க, நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு. இந்த வேலையிலும் கூட 1 அடி நிலம் கூட இல்லாத ஆபிரகாமை அழைத்து ஆசிர்வதித்த என் தேவன் இந்த வருஷத்தில் அந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆபிரகாம் சொல்லுவார் அபிமெலேக்கு கிட்ட, நீ என்ன ஐஸ்வர்யவானாக்கினேன்னு சொல்லிடக்கூடாது, என்னை கர்த்தர் ஐஸ்வர்யவானாக்கும்படியா அவர் அழைத்திருக்கிறார். நம்ம அப்படிதான் சொல்ல போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர், கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறவர். உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, வேதம் சொல்லுது அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அவருடைய இரக்கம், ஐஸ்வர்யத்தின் இரக்கத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பார். இந்த வேளையில் ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஒரு பக்கம் ஆவிக்குரிய ஆசிர்வாதமான இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை, இரக்கத்தின் கிருபைகள் நமக்கு பெருகும். அதே நேரத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணின இந்த ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கர்த்தர் தருவார். ஆபிரகாமை அழைத்த தேவன், ஆபிரகாமை ஆசிர்வதித்த தேவன். ஆபிரகாமுக்கு இந்த நிலத்தை நீ வச்சுக்கோன்னு சொன்னால் கூட நான் அதை சும்மா வாங்க மாட்டேன், அதற்கு பெருமானமான பணத்தை நான் உங்கள் கையில் கொடுப்பேன்னு சொல்லி ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆபிரகாம் செய்தது போல் இந்த வேலையில் ஆண்டவருடைய கிருபை இந்த வேலையில் அப்படிதான் நமக்கு இருக்கும். எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற ஒரு கிருபை, இல்லாதவைகளை இப்போ இல்லை ஆனாலும் அதை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு ஆண்டவர் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார். சாலமோனுக்கு இது மட்டுமல்ல, அவன் கேட்ட ஞானமும் விவேகமும் உள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன்னு. அப்போ ஒரு ஞானத்தையும் விவேகத்தையும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வையும் கர்த்தர் நமக்கு தருகிறது மட்டுமல்ல, இந்த ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் நமக்கு கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின்காக நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 மாதங்களும் 24 மணி நேரமும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த வார்த்தை நிறைவேறி கொண்டே இருக்கட்டும். எல்லா மனுஷீக பொறாமைகள், தடைகள், எரிச்சலின் வல்லமைகள் இவைகளுக்கு மேலாக இயேசுவின் நாமத்தில் இது நிறைவேறட்டும். எல்லா பிசாசினுடைய தட்டைகளுக்கு மேலாக இயேசுவின் நாமத்தில் இது நிறைவேறட்டும். அப்பா, உம்முடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும், ஆளுகை செய்யும். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு இந்த 12 மாதங்களும் நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக. இந்த 2025ஆம் வருஷம் நீர் எங்களுக்கு ஆசிர்வதித்து தருவீராக. தேவரே, நீர் ஆசிர்வதித்தீரானால் இது என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படியே நீர் செய்யும். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you.